Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் Apache 164V Dual Channel ABS 2024 மாடலை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபைனலி Apache 164V 2024 மாடல். என்னதான் இந்த Apache ஒரு ஃபீச்சர் லோடர் வண்டியாக இருந்தாலும் முக்கியமான ரெண்டு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் இல்லாமல் தான் இருந்துச்சு. இதை நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். முக்கியமான ரெண்டு ஃபீச்சர் இந்த வண்டியில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டுவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் இந்த Apache 164Vக்கு ஒரு டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு நியூ கலர் அப்டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ளூ கலர் வேரியண்ட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர் டுவல் சேனல் ஏபிஎஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. வண்டியோட லுக்ஸ் அப்படிங்கிறது செம ஸ்போர்ட்டியராக ஷார்ப்பான டிசைனில் இருக்கும். அதே மாதிரி இந்த டுவல் சேனல் ஏபிஎஸ்ல ரெண்டோட வீல்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே ரெட் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் சேனலில் பிளாக் கலருக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வீல் வந்து ரெட் கலரில் வரும். ஆனால் ஒயிட் வேரியண்ட்டுக்கு ரியர் வீல் மட்டும் ரெட்டில் இருக்கும். ஃப்ரண்ட் வீல் வந்து அந்த கிரே பிளாக் காம்பினேஷனில் வந்து கொடுப்பாங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வண்டியோட ப்ரைஸ் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் 1,65,000 வரும். இதே டுவல் சேனல் ஏபிஎஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,69,000 வரும். மக்களே, இது திருப்பூர் ரேட்டு. உண்மையாலுமே இந்த ப்ளூ கலர் வேரியண்ட் அப்படிங்கிறது இந்த டுவல் சேனல் ஏபிஎஸ் வண்டிக்கு பார்க்குறப்ப செம்ம அட்ராக்டிவாக நல்லா ஸ்போர்ட்டியான டிசைனில் தான் இருக்குது. வண்டியுடைய சிசி 159.7 சிசி 4 ஸ்ட்ரோக்கு சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் இன்ஜினு. வண்டியுடைய பீக் பவர் 17.6 PS பவரையும் டார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட வருது. வண்டியுடைய ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடி டிஆரோட ஃபுல் எல்இடி ஹெட்லாம்போட வருது. கண்டிப்பாக நைட் நேரத்தில் ஒரு பிரைட் விசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ரியர் லைட் டெய்லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் தான் வருது. ஆல் இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் செட்டப்பில் தான் வருது. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோர் கூட வருது. டியூப்லெஸ் டயர் அலாய்வில் செட்டப்பு 270mm டிஸ்க் பிரேக் செட்டப்போட வருது டுவல் சேனல் ஏபிஎஸோட. ரியரில் மோனோ ஷாக் அப்சரோட வருது. 200mm டிஸ்க் பிரேக் செட்டப்போட ரியரில் தராங்க. வண்டியுடைய மீட்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளேயோட வருது. இதில் நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் ரீடிங், கியர் பொசிஷன் இண்டிகேஷனு, கிளாக்கு. இது போக இந்த வண்டியில் 3 விதமான ரைடிங் மோட்ஸ் இருக்குது. அர்பன், ஸ்போர்ட், ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ரைடிங் மோட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் மோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த மோட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த மோடில் நம்ம ரைட் பண்ணணுமோ அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அர்பன், ஸ்போர்ட் ஆர் ரெயின் அப்படிங்கிற மாதிரி 3 ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸை 3 ஸ்டெப்பாக நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் தள்ளி இந்த மாதிரி எந்த ஸ்டெப்பு வேணுமோ அந்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ண முடியும். வண்டியில் சுவிட்சஸ்ங்கிறது பாஸ் சுவிட்சு, லோ பீம், ஹை பீம் சுவிட்சு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான ஒரு சுவிட்ச் இருக்கும். அதே மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்சு, ஹாரன் சுவிட்சு. ரைட் சைடில் இன்ஜின் கில் சுவிட்ச் இருக்குது. மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் சுவிட்சோட வருது. ஹெட்லைட்டுக்கான ட்ரிம் அண்ட் பிரைட் சுவிட்ச் இருக்குது. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180mm உடையும் டேங்க் கெப்பாசிட்டி 12 லிட்டர்ஸ். வண்டியுடைய வெயிட் 146 kg. இப்போ வாங்க நம்ம இந்த Apache 164Vயை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வந்து பார்த்துருவோம். எப்படி இருக்குது இந்த டுவல் சேனல் ஏபிஎஸ் இப்போ இந்த 2024 மாடல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம்.